ரிஷபம். சந்திரனின் பரிபூரண அந்த ஆசியும் சுக்கிரனின் பரிபூரண ஆசியும் நந்தியின் பரிபூர்ண ஆசியும் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 15 முதல் ஆடி 17 வரை, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்ன மாற்றங்கள் இந்த மாதம் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிரக பயிற்சிகள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் 16ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆவார். புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரமாகி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிலேயே வந்து வரப்போறார். சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் வந்து இந்த மாதம் வந்து கிரக பயிற்சிகள். சனி வந்து மீனத்திலேயே வந்து தொடர்வார். ராகு கேதுக்கள் முறையே ராகு வந்து கும்பத்திலையும் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட உச்சபட்ச வீடான கடகத்தில் வந்து இருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மாதம் வந்து தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதம் பிறக்குது. இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் வரிசையாக நம்ம என்னென்ன பலன்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து காலபுருஷ தத்துவப்படி நம்ம சொல்கிறோம். 100% பலன்கள் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் கிரக சேர்க்கைகள் வந்து மீதம் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ கிரகங்களோட நிலை வச்சு பார்க்கும் பொழுது சூரியனோட நிலையில் நம்ம பார்க்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளும் மனக்கவலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தது மாதிரியான ஒரு அமைப்பு தான் சூரியனால இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ மனக்கவலைகள் வரும் பொழுதும் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் கோயிலில் போய் நீங்க பௌர்ணமி நாட்கள்ல அம்பாள் கோவிலில் வந்து வழிபட்டு வாங்க. ஃபுல் மூன் மெடிடேஷன்லாம் வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மன் கோவில் வந்து தரிசனம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே போல் சந்திரன் வந்து ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு அந்த ரோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து தர்றாரு. அப்படிங்கும் பொழுது அது வந்து 1 or 2 days தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும். அதே போல் செவ்வாய் பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் யோசனைகள் வந்து ஒரு முறைக்கு 2 முறை இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். நல்லா போய்கிட்டு இருக்கும், இடையில வந்து அப்படியே மைண்டு ஆப்செட் ஆனது மாதிரி இருக்கும். அதனால அது வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் கவனம் ரொம்ப அவசியம். அதே போல் வந்து புத பகவானோட நிலைங்கும் பொழுது நிறைய கோவில்களுக்கு போவீங்க, பக்தி அதிகமாகக்கூடிய மாதம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து நீங்கள் அவசியம் போவீங்க. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பணம் வரவு இருந்தாலும் அப்பப்போ வந்து சில நேரங்களில் கஷ்ட சூழ்நிலைகள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். என்ன காரணம்னா சுக்கிரனோட நிலை வச்சு பார்க்கும் பொழுது சொந்த பந்தங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதம் வந்து வெளியூர் பயணங்கள் அது மாதிரி எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படியே இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக நிறைய விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து பண வரவை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்தி தருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் ராகு பகவான் வந்து உங்களுக்கு பண வரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் அவர் கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்துவார். அதனால தான் வந்து சொந்த பந்தங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னது. உறவினர்கள்ட்ட பழகிறது தப்பு கிடையாது, மற்றபடி அளவுக்கு அதிகமாக சிநேகம் வைக்கும் பொழுதுதான் நம்ம எல்லா விதத்துலையும் அவங்களோட மிங்கிள் ஆகிறது மாதிரி வரும். அப்போ வந்து உருவாகக்கூடிய விரயங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணலாம். அதனால கொஞ்சம் கவனம். அதே போல் அவங்களே வந்து உங்களுக்கு என்னதான் நீங்கள் வந்து சொந்த பந்தங்களை மதித்து போனாலும் அவங்கனால உங்களுக்கு சின்ன சின்ன தர்ம சங்கடங்கள் விரோதங்கள்லாம் வர்றது மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால
சொந்த பந்தங்கள்னால ஆதாயம் நிச்சயம் உண்டு. சொந்த பந்தங்கள்கிட்ட மட்டும் அளவோடு நீங்கள் வந்து இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த உடல் நிலை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கவலைகள் அப்பப்போ வந்து போகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலபைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து யாருனாலையும் வந்து தடுக்க முடியாது. அதே போல் அது நிலைச்சது அப்படின்னா உங்களுக்கு தலைமுறையும் தாண்டி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்படிங்கும் பொழுது அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு. இந்த மாதம் வந்து பணவரவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத ஒரு அமைப்பாக தான் ரிஷபராசி இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.